ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான வித்தைக்காரன் அப்படின்ற ஒரு கேட் அண்ட் மவுஸ் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 22 கோடி ரூபா ஒருத்துள்ள டைமண்டு ஏர்போர்ட் வழியாக இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது. அந்த டைமண்ட் ஆட்டைய போகிறதுக்கு ஹீரோ ஸ்கெட்ச் போடுறாருங்க. இந்த ஒரு பிளானில் ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருதுங்க. ஹீரோ நினச்ச மாதிரியே அந்த டைமண்டை அடைஞ்சாரா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே. கிளைமேக்ஸில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தரமான ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருப்பாங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சேட்டு கிட்ட வேலை பார்க்குற 3 பசங்களை காட்டுறாங்க. இந்த சேட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது சேட்டை வழி மறைக்கிறானுங்க. ஏன்டா உங்ககிட்ட என்ன வேலை கொடுத்தா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இனிமேல் நாங்களே சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு முடிவு பண்ணிட்ட சேட்டு, இனிமேல் உனக்கு கீழே வேலை பார்க்கறது இல்ல அப்படிங்கும்போது, என்ன எதிர்த்துட்டு ஏரியால நீங்க தொழில் பண்ணிடுவீங்களாடா அப்படின்னு கேட்க, தெரியும் சேட்டு, அதனாலதான் உனக்கு கொண்டரலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு கத்தியால குத்தி சேட்டையே கொண்டறானுங்க. அங்க கட் பண்ண வெற்றி சக்தி அப்படின்ற பசங்களோட அப்பாவை காட்டுறாங்க. அப்பா பாத்தீங்கன்னா மேஜிக் எல்லாம் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா அதுல ஒரு பையன் சொல்றான், ஏமாத்துறது தப்பு இல்லையாப்பா அப்படின்ட்டு. இன்னொரு பையன் சொல்றான், ஏமாத்துறது தப்பு இல்ல, ஏமாறுறது தான் தப்பு அப்படின்ட்டு. அப்பா சொல்றாரு, மெஜிஷியன் யாரையும் ஏமாத்துறது கிடையாது, நம்ம ஏமாற போறோம் தெரிஞ்சு ஆடியன்ஸ் தான் பணம் கொடுத்து வந்து பாக்குறாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எல்லாமே அந்த சின்ன பசங்களுடைய அந்த மனசுல பதிஞ்சிருதுங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். சித்ரா அப்படின்ற பொண்ணு பூத கண்ணாடி அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு நியூஸ் பேப்பர்ல கிரைம் ஜேர்னலிஸ்டா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த இன்டர்வியூவே வித்தியாசமா இருக்குங்க. மெட்ரோ ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஒரு மர்ம நபர் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அந்த மர்ம நபர் சித்ராக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுவாரு. கால் பண்ண அந்த மர்ம நபர் யாரு அப்படின்றத சித்ரா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வேலை உறுதி. கால் பண்ணது ஆனா பெண்ணா அப்படின்னு பார்த்து ஆனை மட்டும் ஃபில்டர் பண்றாங்க. கால் பண்ணவரோட ஏஜ் அந்த வாய்ஸை வச்சு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள மட்டும் டார்கெட் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லோர்கிட்டயுமே போய் பேசினா அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மனக்கணக்கு போட்டு கரெக்டான நபர்கிட்ட போயிட்டு, சார் உங்களை தான் அப்படின்னு கூப்பிட, கங்க்ராச்சுலேஷன்ஸ் உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சித்ராக்கு வேலை கொடுத்துட்றாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேரு வெற்றிங்க. இவருக்கு ஏதோ ஒரு விபத்தின் காரணமா டெம்பரரி மெமரி லாஸ் ஆயிருக்குது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. டாக்டரோட கண்காணிப்பிலேயே இருந்துகிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன நடந்தது அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. சித்ரா பூத கண்ணாடி அப்படின்ற அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனில ஜாயின் பண்ண உடனே முதல் வழக்காவே இந்த 3 பேர்த்தோட வழக்கை தான் எடுக்கிறாங்க. அதாங்க படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சேட்டு கிட்ட வேலை பார்த்துட்டு சேட்டையே போட்டு தள்ளினானுங்க இல்லையா, அவனுங்க 3 பேர் தான் இப்ப அசைக்க முடியாத சக்தியா சிட்டியில இருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா டாலர் அழகு, கல்கண்டு ரவி, மாரி கோல்டு அப்படின்ட்டு. மாரி கோல்டு அப்படின்றவரு ஷிப்பு வழியா கோல்ட கடத்துவாருங்க. இந்த கல்கண்டு ரவி அப்படின்றவர் ஃபிளைட் வழியா டைமண்டை கடத்துவாருங்க. டாலர் அழகு அப்படின்றவர் ஃபாரின் கரன்சியெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதன் மூலமா பணம் சம்பாதிப்பாருங்க. ஆக மொத்தம் இவங்க 3 பேருமே இல்லீகலா பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சேட்டை கொலை பண்ணி சேட்டோட இடத்துக்கு இவங்க வந்திருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்குள்ளேயே செட் ஆகல அப்படின்ட்டு தனித்தனியா பிரிஞ்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சித்ரா கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஆனா இவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப சீக்கிரட்டா செக்யூரா இருக்குது. அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சு எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ இந்த கோல்டு மாரியை மீட் பண்றதுக்காக போறாருங்க. ஷிப்பு வழியா தங்கம் கடத்துறானு கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கானு எனக்கு தெரியும் அப்படிங்கும் போது, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி பணம் கறக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்க, இல்ல உனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கலான்னு பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. என்னடா ஒரு கேங்ஸ்டர் கிட்ட வந்து என்ன பேசுற அப்படிங்கும் போது, அப்பதான் ஹீரோ சொல்றாரு, உங்களுடைய ஆரம்பகால கூட்டாளி அதான் இந்த டாலர் அழகு உங்களை விட ரிஸ்க் கம்மியா ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ரீசெண்டா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு. இடையில பூந்து அந்த ப்ராஜெக்ட் ஆட்டை போடலான்னு பிளான் பண்ணிருக்கேன். நீங்க எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கும் போது, உனக்கு உதவி பண்ணா எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கோல்டு மாதிரி கேட்கிறாருங்க. 50-50 ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம என்னால தனி ஒருவனா இந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியாது, அதனாலதான் உன்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். நீ என் பக்கம் இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த கோல்டு மாரியோட அசிஸ்டன்ட் ஓகே சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்ல, கோல்டு மாரியும் ஓகே சொல்லிடுறாருங்க. அங்க கட் பண்ணா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கண் முழிச்சு டாக்டர் கிட்ட நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு கேட்க, அப்பதான் டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு தலையில அடிபட்டு டெம்பரரி மெமரி லாஸ் ஆயிருக்குது. அதாவது நேத்து ஒரு நாள் நடந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்ல, சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா சித்ரா இருக்காங்க இல்லையா, இந்த கோல்டு மாரியோட அடியாட்களோட நடவடிக்கையை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கோல்டு மாரியோட அடியால் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவர். பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு போயிட்டு 20 ரூபா நோட்டையும் கூடவே ஒரு சீக்ரெட் கோடையும் கொடுக்குறாரு. இந்த டீ கடைக்காரர் அதை புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸில் துணி கடைக்கு போக சொல்றாருங்க. அங்கே இந்த ஆட்டோ டிரைவர் போறாரு. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு சித்ராவும் போயிடுறாங்க. அந்த துணி கடைக்கு போனால் அங்கே இந்த சீக்ரெட் கோடெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பேக்கை கொடுக்குறாங்க. அந்த பேக் எடுத்துட்டு அதே காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் கடைக்கு போக சொல்றாங்க. இந்த ஆட்டோ டிரைவரும் அங்கே இருக்கக்கூடிய லிஃப்ட்டுக்குள்ள போர்ட் ஆகுறாருங்க. அதே லிஃப்ட்டுக்குள்ள நம்ம சித்ராவும் போர்ட் ஆகுறாங்க. ஆட்டோ டிரைவர் கிட்ட கான்வர்சேஷன் மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வேணுனே ஆட்டோ சம்பந்தமா போன்ல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டோ டிரைவரும் பாத்தீங்கன்னா சித்ராவை பார்த்ததும் ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ஆட்டோ ஏதாவது வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுத்து ஒரு நார்மலான கன்வர்சேஷன் மேக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ டிரைவர் அந்த போன் கடைக்கு போறாரு. பேக் கொடுக்குறாரு. பதிலுக்கு அவங்க ஒரு பேக் கொடுக்குறாங்க. அதுல ஏகப்பட்ட போன் பாக்ஸ் இருக்குதுங்க. ஓபன் பண்ணி பார்த்தா மேலாப்ல போன் இருக்குது, கீழே தங்கம் இருக்குது. இப்படி தாங்க தங்கத்தையும் பணத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சித்ரா வேவ் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த கோல்டு மாரியோட அடியால் பாத்துறாருங்க. நீ யாரு, இங்க என்ன பண்ணிட்டு
இருக்க அப்படின்னு கேட்க, நான் சாரி வாங்க வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. உன் பேக் கொடு அப்படின்னு பேக்கெல்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்தா உள்ள ஒன்றும் இல்லை. உடனே ஆட்டோக்காரனே அப்படின்னு சொல்லி கூப்பிட, இது நம்ம கஸ்டமர் தான் அப்படின்னு ஆட்டோ டிரைவர் சொல்ல, ஆட்டோ டிரைவருக்கு பலார்னு ஒரு அரவழுது. இங்கே என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எதுக்கு இவங்களை எல்லாம் இங்கே கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்ல, எப்படியோ சித்ரா அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோ சில பேர்த்த கூட வச்சுக்கிட்டு ஏடிஎம்ல பணம் நிரப்புறதுக்காக போற அந்த வண்டியை டார்கெட் பண்ணி சிக்னல்ல வச்சு அந்த வண்டியில் இருக்கக்கூடிய பணத்தை ஆட்டைய போடலாம் அப்படின்னு பிளான் பண்றாருங்க. அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படின்னா, டிராஃபிக்ல கரெக்டா அந்த ஒரு வண்டி மாட்டிக்குது. முன்னாடி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த சண்டை முடிகிற வரைக்கும் தான் டைம் அப்படின்ட்டு ஒரு நபரை இந்த டிரைவரோடைய டோர் ஓப்பன் பண்ணாத மாதிரி போய் வண்டி நிப்பாட்ட சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த செக்யூரிட்டியோட டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த செக்யூரிட்டி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வண்டியை விட்டு இறங்கி போறாரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்ட்டு பின்னாடி ஹீரோவோட ஆள் போயிட்டு அந்த பூட்டை உடைக்கிறாருங்க. பூட்டை உடைக்கிற சத்தம் கேட்டு டிரைவர் வண்டியை விட்டு இறங்குறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அங்க ஹீரோவோட ஆள் வண்டியை வச்சு நின்றுட்டு இருக்கிறதுனால டோர் ஓப்பன் பண்ண முடியல. செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா முன்னாடி நடக்கிற பஞ்சாயத்தை தட்டி கேட்கறதுக்காக போயிருக்கிறாரு. இப்போ ஹீரோ சொல்றாரு, ஒரு எம்டி பெட்டி எடுத்துட்டு இன்னொரு ட்ராக்ல நீ போ, முட்டாளுங்க அதுதான் ஒரிஜினல் பெட்டின்னு சொல்லிட்டு உன் பின்னாடி வந்துருவானுங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி அந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் பொட்டியை தூக்கிடலாம் அப்படின்னு பிளானை சொல்றாரு. அந்த பிளான் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகுது. நினைச்ச மாதிரியே டூப்ளிகேட் பொட்டியை துரத்திக்கிட்டு செக்யூரிட்டியும் டிரைவரும் அந்த பேங்க் ஆளுங்களும் போயிடுறாங்க. ஹீரோ போயிட்டு ஒரிஜினல் பெட்டியை ஆட்டையை போட்டுறாருங்க. சக்சஸ்ஃபுல்லா இந்த பணத்தை அடிச்சுட்டு இந்த அடியாளுங்க 2 பேர்த்துக்கும் பணத்தை ஷேர் பண்றாருங்க. அவனுங்க 2 பேரும் சொல்றானுங்க, எப்படிப்பா எங்களை சூஸ் பண்ண, நல்லாவே மாஸ்டர் பிளான் பண்றியே அப்படிங்கும் போது, ஒரு ஃப்ராடுக்கு தான் இன்னொரு ஃப்ராடை பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி மேலும் ஏதாவது சம்பவம்னா எனக்கு கூப்பிடு அப்படின்னு இவனுக்கு 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்புக்கு வராரு. அங்க ஹீரோடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம சித்ராவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சித்ராவை ஹீரோடைய ஃப்ரெண்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. இந்த மாதிரி பூத கண்ணாடி அப்படின்ற நியூஸ் பேப்பர்ல நான் ஆரம்பிக்கும் போது இல்ல சினிமா கிசு எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ மெஜிஷியனா இருக்கிறதா சொல்லும்போது அப்படியே ஒருத்தர் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு கிரைம் சீனை வச்சுட்டு இது சூசைடா மர்டரான்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு. அது என்ன வழக்கு அப்படின்னு கேட்க அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் ஜூஸ் குடிச்சு இறந்து போயிருக்காங்க. அந்த ஜூஸ்ல விஷம் இருந்திருக்கு. இது வந்து சூசைட் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படிங்கும் போது ஹீரோ இது சூசைட் கிடையாது மர்டர் அப்படின்றாரு. எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, சிசிடிவி ரெக்கார்டும் இல்லை அப்படிங்கும் போது அப்பதான் ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் ஃப்ரெஷ்ஷா சமைச்சிருந்திருக்காங்க. ஒரு 3வது நபருக்காக தான் சமைச்சிருந்திருக்காங்க. மேபி அந்த 3வது நபர் அந்த ஜூஸ்ல விஷம் கலந்துட்டு அந்த ஒரு விஷ பாட்டில் அந்த கவருக்குள்ளேயே போட்டு இருந்திருக்கலாம். ஃபோன் பண்ணி நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன், என்னோட சிரப் பாட்டில் வேற அங்க இருக்குது அப்படின்னு அந்த விஷ பாட்டில் சிரப் பாட்டில் அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருந்திருக்கலாம். அந்த ஜூஸை குடிச்ச கணவன் மனைவி இறந்து போயிருந்திருக்கு. இறந்தவருடைய கால் ரெக்கார்ட்ஸை பாருங்க அப்படின்னு ஹீரோ லீடு கொடுக்குறாருங்க. இப்போ டாக்டர் கிட்ட போயிட்டு யாரையோ காப்பாத்துறதுக்காக ட்ரீட்மெண்ட் பத்தி எல்லாம் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் டாலர் அழகு அப்படின்ற நபரை காட்டுறாங்க. இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் கரன்சி எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இல்லீகலா பணம் சம்பாதிக்கிறாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா இந்த கோல்டு மாதிரியோட கோல்டு அடிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. இதை யாரை வச்சு பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ இவருடைய அசிஸ்டன்ட் 2 பேரு என்கிட்ட ஒருத்தர் இருக்கிறான், அவன் சூப்பரா சம்பவம் பண்ணுவான் அப்படின்னு ஹீரோவை சஜஸ்ட் பண்றாங்க. இந்த டாலர் அழகோட அசிஸ்டன்ஸ் வேற யாரும் கிடையாதுங்க, ஹீரோ இந்த ஏடிஎம் ராபரிக்கு பயன்படுத்தினார் இல்லையா, அவனுக்கு 2 பேர் தான். அப்பதான் புரிய வருது இந்த டாலர் அழகு கூடயும் கான்டாக்ட் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவனுக்கு 2 பேர்த்த ஹீரோ பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ டாலர் அழகை மீட் பண்றதுக்காக ஹீரோ வராருங்க. ஹீரோவை பார்த்தாலே இவன் ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தான ஆள் மாதிரி தெரியல, இவன் இந்த சம்பவத்தை பண்ணுவானான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க யாரு அப்படின்னு கேட்க ஹீரோ ஒரு மெஜிசியன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்க என்னை நம்பி என்கிட்ட வேலையை ஒப்படைங்க, நான் அந்த வேலையை கச்சிதமாக முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே சமயம் இந்த டாலர் அழகோட அசிஸ்டன்ஸும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்காக பணமும் கொடுக்குறாருங்க. அதாவது இந்த கோல்டு மார்க்கெட்ட டாலர் அழகுக்கு எதிராக வேலை பார்க்குற மாதிரி அங்கேயும் கூட்டு வச்சுக்கிறாரு. இந்த டாலர் அழகு கிட்ட கோல்டு மார்க்கெட் எதிராக வேலை பார்க்குற மாதிரி இங்கேயும் கூட்டு வச்சுக்கிறாரு. இப்போ வாங்கின பணத்தை எங்க கொண்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ நேரா ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் கொண்டு போய் கொடுக்குறாருங்க. அங்க கட் பண்ணா மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஹீரோவை காட்டுறாங்க. இவருக்கு தான் டெம்பரரி மெமரி லாஸ் ஆயிருக்கு இல்லையா, யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாரு. வெளியே பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையுமே மொபைல் கொடுங்க, அர்ஜென்ட்டாக கால் பண்ணணும் அப்படிங்கும் போது இவருடைய ட்ரெஸ்ஸு கெட்டப் எல்லாம் பார்த்து யாருமே மொபைல் தரமாட்டேன்றாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும் ஹியூமானிட்டி அப்படின்ற அடிப்படையில் மொபைல் தராருங்க. அவருடைய மொபைலை வாங்கி ஹீரோ யாருக்கோ கால் பண்றாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த கோல்டு மாதிரியோட அடியாள் வந்து வந்துடுறான் ஹீரோவை பிடிக்கிறதுக்காக. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாருங்க. கோல்டு மாதிரியோட அடியாட்கள் வந்து ஹீரோவை துரத்திக்கிட்டே வர ஹீரோ ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு அண்ணா என்னை காப்பாத்துங்கண்ணா அப்படின்னு சொல்ல, அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சவங்க கண்ணை காட்டி மிரட்டுறாங்க. அப்பதான் தெரிய வருது வந்தது ஒரு ராணுவ அதிகாரியோட வீட்டுக்குள்ள அப்படின்ட்டு. அப்படியே வசமா அவங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ டாலர் அழகை மீட் பண்றதுக்காக போறாருங்க. அவர்கிட்ட இந்த கோல்டு மாதிரியோட கோல்டை ஷிப்ல இருந்து ஆட்டைய போறதுக்கான பிளானை சொல்றாரு. அதாவது ஷிப்பு துறைமுகத்துக்கு வரும். துறைமுகத்தில் நிற்கக்கூடிய கப்பல்ல இருந்து கோல்டை ரோடு வழியாக தான் எடுத்துட்டு போவாங்க. இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு அப்படி ரோடு வழியாக எடுத்துட்டு போகும்போது சிக்னல்ல கார் நிற்கும். அங்கே பிச்சைக்காரங்க பிச்சை கேட்குற மாதிரி வந்து கண்ணாடி இறக்குன உடனே கத்தியால் குத்திட்டு உள்ள இருக்கக்கூடிய தங்கத்தையெல்லாம் அடிச்சுட்டு வந்துடலாம், இதுதான் பிளான் அப்படின்னு
அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ டாலர் அழகு சொல்கிறாரு, சப்போஸ் அவன் கண்ணாடி இறக்காம பிச்சைக்காரங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தானா எப்படி அடிக்கிறது அப்படின்னு கேட்க, உடனே பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு சிக்னலில் நிற்கும் போது அங்கே கலவரம் நடக்கிற மாதிரியும் அந்த கலவரத்தை பேஸ் பண்ணி அந்த காரில் இருக்கக்கூடிய தங்கத்தை அடிச்சிடலான்னு ரெண்டாவது பிளான் சொல்கிறாங்க. இதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கும் போது மூன்றாவது பிளான் தான் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்காரங்க இந்த காரை வழிமறிப்பாங்க. ஸோ இந்த காரில் இல்லீகலாக ஏதோ ஒன்று கடத்துறீங்க அப்படின்றது எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்ட்டு போலீஸ்காரங்க இந்த தங்கத்தை கைப்பற்றிடுவாங்க. போலீஸ்காரங்க கைக்கு இந்த தங்கம் போச்சுன்னா எப்படி நம்ம அந்த தங்கத்தை எடுக்க முடியும் அப்படின்னு டாலர் அழகு கேட்குறாரு. இதுதான் என்னுடைய பிளானு. போலீஸ்காரன் கைக்கு இந்த தங்கத்தை போக வச்சு போலீஸ்காரங்களுடைய வண்டி ஆக்சிடென்ட் பண்ணி அந்த தங்கத்தை ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு மூணாவது பிளானை சொல்கிறாருங்க. இந்த மூணாவது பிளான் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால மூணாவது பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதே சமயம் சித்ராக்கு நியூஸ் வேணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி தங்கம் கடத்த போகிறாங்க, நீ போய் அதை பார்த்து நியூஸை போட்டுக்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனும் ஹீரோ கொடுத்துட்றாருங்க. இந்த சுச்சுவேஷனில் போலீஸ் ஆஃபீஸர் இந்த தங்கம் கொண்டு வர காரை வரிமளிச்சு ஃபுல்லாக செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உள்ள செக் பண்ணால் தங்கம் கிடைக்கல. அது எப்படி இல்லாமல் போகும் அப்படின்னு சீட் கவரை பிரிச்சா உள்ள தாங்க தங்கம் இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த போலீஸ் ஆஃபீஸர் எடுத்து வச்சுக்கிறாரு. உடனே கோல்டு மாதிரி லைனில் வராரு. இந்த மாதிரி ஏன் ஆள் தான் விட்டுரு பகச்சுக்காத அப்படின்னு சொல்ல, யாராக இருந்தாலும் சரி ஸ்டேஷனில் பேசிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போய்க்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாருங்க. இவர் கமிஷன் எதிர்பார்க்குறாரு. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா தங்கத்தை காரில் வச்சுட்டு இவர் போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில் ஒரு லாரியை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி அந்த காரில் இருக்கக்கூடிய தங்கத்தை அடிக்கிறது தான் ஹீரோடைய பிளான். அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி அந்த தங்கத்தையும் அடிச்சிடுறாருங்க. தங்கத்தை அடித்ததுக்கப்புறம் டாலர் அழகோடைய அடியாட்கள் அவங்களுடைய சுய ரூபத்தை காமிச்சிடுறாங்க. டாலர் அழகு தங்கத்தை மட்டும்தான் வாங்கிட்டு வர சொன்னார், உன்னை அப்படியே விட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி கட்டையால் அட்டாக் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு எஸ் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி கட்டையால் அடித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு டெம்பரரி மெமரி லாஸ் நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்போ இந்த தங்கத்தை அடிச்சுட்டு இந்த டாலர் அழகோடைய அடியாட்கள் கிளம்புனாங்க இல்லையா, போகிற வழியிலேயே போலீஸ்காரங்க செக் போஸ்ட்டில் வழிமறைச்சிருந்துருக்காங்க. என்ன இருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள தங்கம் இருந்திருக்காதுங்க, வெறும் செங்கல் தான் இருந்திருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ தான் மெஜிஷியன் ஆச்சே. ஒன்ஸ் கைக்கு போன ட்ரிக் பண்ணி அந்த தங்கத்தை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக செங்கலை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. போலீஸ்காரங்க இந்த வண்டியில் எதுவுமே இல்லைன்னு விட்டுறாங்க. உடனே டாலர் அழகோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா, அண்ணா ஒரு விதத்தில் இவன் நல்லா தானே நமக்கு பண்ணியிருக்கிறான், ஸோ செங்கல் இருந்ததுனால தானே போலீஸ் கிட்ட நம்ம மாட்டல அப்படின்ற மாதிரி இவனுக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க. அட பாவீங்களா, மொத்த தங்கமும் போச்சுடா, அவனை கண்டுபிடிங்கடா, அவன் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சிருந்தீங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த தங்கம் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிங்கடா அப்படின்ற மாதிரி டாலர் அழகு இந்த அடியாட்களுக்கு ஆர்டர் போடுறாருங்க. அதே சமயம் இந்த கோல்டு மாதிரியோட அடியாட்களும் பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலி இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வராங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு டெம்பரரி மெமரி லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதாவது இவங்களுடைய கேரக்டர் நேமு எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் மட்டும் என்ன நடந்தது அப்படின்றத கம்ப்ளீட்டாக மறந்துட்டாருங்க. டாலர் அழகோட ஆட்கள் எங்ககிட்ட ட்ரிக் பண்ணி வாங்கினா அந்த தங்கத்தை எங்கடா ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, எனக்கு நேற்று நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நேற்று தானே ரொம்ப முக்கியமான நாள், நேற்று தானே அந்த தங்கத்தையே அடித்தார், இப்போ எங்கே வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஹீரோக்கு ஞாபகம் இல்லைங்க. இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டாலர் அழகு ஹீரோவை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வர சொல்லிடுறாரு. அவங்க வீட்டில் வச்சு விசாரணை பண்ணுறாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் ஹீரோ எனக்கு நேற்று நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை, அதுக்கு முன்னாடி நான் பிளான் போட்டு கொடுத்தது நம்ம பேசினது எல்லாமே ஞாபகம் இருக்குது, நேற்று ஒரு நாள் நடந்தது மட்டும் ஞாபகம் இல்லைன்றாரு. எனக்கு என்னமோ இவன் பொய் சொல்கிறான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை வரவழைச்சு லை டிடெக்டர் டெஸ்ட் எல்லாம் கூட பண்ணுறாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உண்மையை தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி வருது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, ஆனால் என்கிட்ட வேற லெவலில் இன்னொரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை சொல்கிறாருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கூட்டாளியான கல்கண்டு ரவி இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த ஏர்போர்ட் மூலமாக டைமண்ட்ஸ் எல்லாம் கடத்தக்கூடிய வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இப்போ 25 கோடி ரூபா ஒருத்துள்ள டைமண்ட்ஸை கடத்த போகிறாரு. ஏர்போர்ட்டில் வச்சே அந்த டைமண்ட்ஸ் ஆட்டையை போடுறது தான் என்னுடைய அடுத்த கட்ட மாஸ்டர் பிளானு. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமண்ட்ஸ் ஆட்டையை போட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம டாலர் அழகும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாருங்க. இவனை வச்சு சம்பவம் பண்ணி தங்கத்தை தான் மிஸ் பண்ணிட்டோம், இவனை வச்சே மறுபடியும் டைமண்ட் ஆட்டையை போட்டு டைமண்டை இவங்கிட்ட இருந்து பிடிங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராருங்க. பார்த்தா வீட்டுக்குள்ளே சித்ரா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு ஏமாத்துக்காரன், சீட்டர், உன் பேச்சை கேட்டு அந்த போலீஸ்காரனை ஃபாலோ பண்ணிட்டு போனால் அந்த போலீஸ்காரன் அதை விட ஃப்ராடாக இருந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ எனக்கு ஒன்றுமே புரியல, உண்மையை சொல்லணும்னா எனக்கு நடந்த விபத்தின் காரணமாக எல்லாத்தையுமே மறந்துட்டேன், அதுக்காக நான் நல்லவன்லாம் சொல்ல வரல, நான் தப்பு பண்ணேன் தான், அதெல்லாம் எதுக்காக பண்ணேன் அப்படின்றதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன்
சொல்கிறேன் கேளு அப்படின்ட்டு ஹீரோ இந்த மாதிரி திருட்டு வேலையில் ஈடுபடுறதுக்கான காரணத்தை சொல்கிறாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு பொண்ணை காட்டுறாரு. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் உங்களோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பல லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறதா சொல்கிறாரு. அந்த பொண்ணு ஹீரோக்கு யார் அப்படின்னா முன்னாள் காதலி. ஆக்சுவலாக ஹீரோ அந்த பொண்ணை உருகி உருகி காதலிச்சிருந்துருக்கிறாருங்க. அந்த பொண்ணோடைய பேர் ஜனனி. ஒரு நாள் அந்த காதலை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது பஸ் ஸ்டாப்பில் வச்சு ஒரு பையன் வந்து அந்த பொண்ணுக்கு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணி ரிங்கை போட்டு விட்டு ப்ரொப்போஸ் பண்ணிடுறான். ஜனனியும் பார்த்தீங்கன்னா அந்த பையனை ஏற்றுக்குச்சு. ஸோ அந்த பொண்ணு கமிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே விலகி போயிட்டாரு. ஒரு நாள் ஒர்க் முடிச்சு ரிட்டர்ன் வரும்போது இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறத நம்ம ஹீரோ பார்த்துருந்துருக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது தான் விஷயம் தெரிய வருது. அவங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்கள குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை, அதனால தான் லோக்கல் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் வந்து உங்களுடைய லவ்வரை முன்னாடி காதலிச்சிட்டு இருந்தேன், பட் நீங்கள் கமிட் ஆனதுனால நான் விலைக்கு போயிட்டேன், பட் நான் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாருங்க. ஒன் சைட் லவரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி ராபரி சம்பவத்தில் இவர் ஈடுபட்டு இருக்கிறதா சொல்கிறாருங்க. அதுவும் குறிப்பாக நான் ஏழையோட வயிற்றுலையும் அடிக்கல, பணக்காரனோட வயிற்றுலையும் அடிக்கல, அதே சமயம் நான் பண்ணுறது சரின்னு சொல்ல கிடையாது, தப்பு பண்ணுறது தான், ஆனால் யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி தான் தப்பு பண்ணுறேன், நான் வந்து இந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், ஸோ நீ வந்து இதை நியூஸில் போட்டு என்னை டேமேஜ் பண்ணுறதுனா கூட இதுக்கு மேலே உன் இஷ்டம் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ உண்மையிலேயே கிரேட்டு அப்படின்னு சித்ராவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணா இப்போ கல்கண்டு ரவி ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. மாரிமுத்து அப்படின்ற ஏர்போர்ட் ஆஃபீஸருக்கு ஃபோனை போட்டு நம்பால் ஒருத்தன் ரெட் கலர் கேப் போட்டு ஏர்போர்ட் வழியாக வெளியே வருவான், அவங்ககிட்ட டைமண்ட்ஸ் இருக்குது, அவனை கண்டுக்காத அப்படிங்கும் போது, இல்லை சார் முன்ன மாதிரிலாம் இல்லை அப்படிங்கும் போது, எக்ஸ்ட்ரா 10 கொடுக்குறேன் நீ பார்த்துக்க அப்படிங்கும் போது மாரிமுத்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. 25 கோடி ரூபா ஒருத்துள்ள டைமண்ட்ஸை ஒரு டெடி பேர் பொம்மைக்குள்ள வச்சு மறைச்சு வெளியே கொண்டு வர போகிறாங்க. ஒன்ஸ் வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கல்கண்டு ரவியோட பிளான் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆயிரும். அதை வெளியே கொண்டு வரதுல தான் சேலஞ்சே இருக்குது. ஆக்சுவலாக ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் எல்லாம் வந்து கல்கண்டு ரவி கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறாரு. அங்கே தான் ட்விஸ்ட்டாக புதுசாக ஒரு சிங்கு இங்கே வந்திருக்கிறாருங்க. அவர் கொஞ்சம் நேர்மையான அதிகாரி. சின்னதாக ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட அந்த கன்சைன்மெண்ட்டையே பிளாக் பண்ணி வச்சிருவாரு, கொடுக்க மாட்டார். ஸோ ப்ராப்பராக எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுப்பாரு. அவர் கண்ணில் மட்டும் இந்த டைமண்ட் சிக்கிச்சு அவ்வளோதான் அப்படின்ற நிலமையில தாங்க இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து ப்ராப்பராக இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வேலைகளை இந்த கல்கண்டு ரவி ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. மாரிமுத்துக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டில் தன்னோட பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில் நம்ம நகை கடைக்கு போகிறோம், நிறைய நகையெல்லாம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு ஒரு மாதிரி நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே விழுந்துடுறாருங்க. உடனடியாக அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கேப் போட்டிருக்கிறவனை ரிலீஸ் பண்ணி விடணும். ஆனால் இவரே அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த ரெட் கலர் கேப் போட்டிருக்கிறவன் சப்போஸ் மாட்டிக்கிட்டானா அவ்வளோதான். இந்த ஒரு சுச்சுவேஷனில் அங்கே இருக்கிற ஆஃபீஸர் நம்ம கல்கண்டு ரவிக்கு ஃபோனை போட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ண பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்ல, இந்த ரெட் கலர் கேப் போட்டிருக்கிறவன் எல்லாம் நம்பாளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எகத்தாளமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். சிங்க ஆரம்பத்தில் கண்டுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே சிங்கையே கலாய்க்கிறான். இங்கே வா உன் பேக்கில் என்ன இருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணதில் இந்த டைமண்ட் வந்து மாட்டிக்கிச்சுங்க. இப்போ சிங்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமண்டை எடுத்துகிட்டு போயிட்டு சேஃபான செக்யூரான லாக்கருக்குள்ளே வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் கைக்கு போச்சுன்னா யாருக்குமே திரும்ப வராது. அப்போ அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறவர் வந்து கல்கண்டு ரவிக்கு ஃபோனை போட்டு சிங்கு கிட்ட மாட்டிக்கிச்சு, சிங்கு இந்த டைமண்டை லாக்கரில் வச்சிருக்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சப்போர்ட் கேட்டிங்கன்னா அவங்க மூலமாக இந்த டைமண்ட்ஸை வெளியெடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சமாவது இருக்குது, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உங்களுக்கு கிடைக்கும், இல்லாட்டி கவர்மெண்ட் கைக்கு போச்சுன்னா திரும்ப உங்களுக்கு வராது, என்னால் உள்ளே இருந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி சொல்லிடுறாருங்க. இப்போ அதே ஏர்போர்ட் வாசலில் தான் நம்ம ஹீரோவும் இந்த டாலர் அழகோட கேங்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிங்கு கிட்ட இந்த டைமண்டு மாட்டிக்கிச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது. நாம் எப்படியாவது அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு சிங்கு வந்து ஒழிச்சு வச்சிருக்கிறார் இல்லையா அந்த சேஃபான லாக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய டைமண்டை எடுத்துகிட்டு வெளியே வரது தான் பிளான் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நம்மலாம் கெட்டப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ கல்கண்டு ரவி இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த அரசியல்வாதியோட சப்போர்ட்டெல்லாம் கேட்கலாம் அப்படின்ட்டு கால் பண்ணி கேட்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ இந்த அரசியல்வாதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி கிட்ட பேசுகிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசி அந்த டைமண்டை வெளியே எடுத்து கொடுக்குறேன்றாரு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய அமௌண்ட் கொடுக்குற மாதிரி வருது. இந்த சிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோனுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லைனா கூட அதை பிடிக்க கொண்டு போய் உள்ளே வச்சிடறாருங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸராக இருந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த லாக்கர் ரூமை பற்றின எல்லா டீட்டெயிலுமே
பார்த்தீங்கன்னா ஹீரோ தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. இப்போ இந்த கல்கண்டு ரவி ஏர்போர்ட்ல வேலை பார்க்குறவருடைய பையனை கடத்தி வச்சுட்டு நான் ஏர்போர்ட்டுக்குள்ள போகணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஒரு நபரும் அதுக்கான ஏற்பாட்டை பண்ணி கொடுக்குறாரு. இப்போ கல்கண்டு ரவியோட ஆட்கள் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு வெளியே நம்ம ஹீரோவும் அழகு இருக்கிறார் இல்லையா, அவங்களோட கேங்கும் இருக்கிறாங்க. இப்போ ஹீரோட கேங்கு ஹவுஸ் கீப்பிங் கெட்டப்ல உள்ள நுழைஞ்சு இந்த டைமண்டை அடிக்கலான்னு பிளான் பண்றாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர்த்துக்கு ராணுவ அதிகாரி மாதிரி கெட்டப் எல்லாம் போட்டுவிட்டு நீங்க 2 பேரும் அந்த லாக்கர் ரூம் கிட்ட போனீங்கன்னா யாருக்கும் டவுட் வராது. ஸோ நான் வந்து பாஸ்வேர்டெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து சொல்றேன், நீங்க அசால்ட்டா உள்ள போயிட்டு அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணி டைமண்டை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு ஹீரோ பிளானை சொல்றாருங்க. யார் என்ன கேட்டாலும் கியா இதை தவிர வேற எதுவுமே சொல்லக்கூடாது, உங்களை நார்த் இந்தியன் நினைச்சிட்டு யாரும் கண்டுக்காம விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அவங்களும் கேட்டு வச்சுக்கிறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கர் ரூமு அப்புறம் பாஸ்வேர்டு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ இந்த அரசியல்வாதி சிங்குக்கு ஃபோனை போட்டு நீ வந்து 25 கோடி ரூபாய்க்கு டைமண்டை வந்து பிடிச்சிருக்குல்ல, அதில் 5 வந்து கவர்மெண்ட் ரெக்கார்டில் காட்டு, 20 ரிலீஸ் பண்ணி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த சிங்குனால கவர்மெண்ட் அத்தாரிட்டியை மீறி எதுவுமே பண்ண முடியல, இது தப்புன்னு சிங்குக்கும் தெரியுது. வேறு வழியே இல்லை, மேல் இடத்துல இருந்து ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கேட்டுக்கிறாருங்க. இப்போ இந்த ராணுவ அதிகாரிங்க கெட்டப்பில் இருக்கக்கூடிய 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கர் ரூம்குள்ளே சொன்னபடியே நுழைஞ்சிடுறாங்க. உள்ளே போய் அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணி டைமண்டே எடுத்துடுறாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, உள்ளே போன லாக்கர் ரூமு லாக் ஆயிடுது. உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் ஹீரோ பாஸ்வேர்டு சொல்லியிருக்கிறாரே தவிர வெளியே வரதுக்கு பாஸ்வேர்டு சொல்லவே இல்லை. 2 பேரும் உள்ளே மாட்டிக்கிறாங்க. சிசிடிவி கேமராவில் ஹெல்ப்னு கேட்க ஸோ உள்ளே இருக்கிறது 2 பேரும் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதே சமயம் சிங்கை மிரட்டி இந்த டைமண்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்கண்டு ரவியோட ஆட்கள் வந்து பாத்ரூமில் வச்சு மிரட்டுறாங்க. ஆனால் இந்த சிங்கு அவங்களெல்லாம் போட்டு புரட்டி எடுத்துட்டு வெளியே வந்துடுறாருங்க. இன்னைக்கு என்னமோ நாளே சரியில்லை, நிறைய ஸ்மக்லர்ஸ் உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சிங்கு யோசனை பண்றாருங்க. இன்னொரு பக்கம் இந்த கல்கண்டு ரவியும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் ஏர்போர்ட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவருடைய அசிஸ்டன்ட் யாரையோ பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாரு. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க உங்களுடைய பார்ட்னர் இருக்கிறார் இல்லையா, அதாவது இந்த டாலர் அழகு அப்படின்ட்டு கோடி கோடியா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவர், இவ எல்லாத்தையும் விட்டுட்டு 7500 ரூபா சம்பளத்துக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க, அங்க பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம கல்கண்டு ரவி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம டாலர் அழகு அங்கே மாப் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. டேய், அவன் இங்கே வந்து மாப் போடுறானா, அவன் வேற ஏதோ பிளானோட இங்கே வந்திருக்கான், நம்மளோட டைமண்ட் மேலே அவனுக்கு கண் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க எல்லோருமே பாத்ரூமில் மீட் பண்ணிக்கிறாங்க. உங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, டாலர் அழகு அது எங்கள் டைமண்டு, நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னோட டைமண்டுடா அப்படின்னு கல்கண்டு ரவி சொல்கிறாரு. அது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான், இப்போ கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸோட கைக்கு போயிடுச்சு, இதுக்கு மேலே அந்த டைமண்டு எல்லாருக்கும் சொந்தம், யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே பஞ்சாயத்து வருது. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நமக்குள்ளேயே அடிச்சுக்க வேண்டாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த டைமண்டை எடுக்கலாம், எடுத்துட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்கலாம், ஒன்று கிடைச்சா எல்லாருக்கும் சரிபாகமாக கிடைக்கும், இல்லாட்டி யாருக்கும் கிடைக்காது, யோசிச்சுக்கோங்க அப்படிங்கும்போது கல்கண்டு ரவியும் இந்த டீலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இப்போ ஹீரோ டைசன் அப்படின்ற அடியாள் கிட்ட ஒரு ஸ்ப்ரேவை கொடுக்குறாரு. அதாவது இந்த டைமண்டை எடுத்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிங்க மூஞ்சியில ஒரு வாட்டி இதை ஸ்ப்ரே பண்ணு, ஒரு வாட்டி அடிச்சாலே 3 மணி நேரம் எந்திரிக்க மாட்டாங்க, தூக்கத்தை கிளப்பி விட்டுரும் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லி டைசன் இதை வாங்கி வச்சுக்கிறாருங்க. இப்போ சித்ரா இருக்காங்க இல்லையா, ஜனனியோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் மனைவிக்காக ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாரு அப்படிங்கும்போது என் மனைவிக்காக இன்னொருத்தன் ஒர்க் பண்ணணுமா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தாங்க விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலாக அவங்க பேர் ஜனனியே கிடையாது, காவியா. ஹீரோ நிறைய பொய்யை சித்ரா கிட்ட சொல்லி வச்சிருக்காரு. ஹீரோ அந்த மாதிரி லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, எக்ஸ் லவருக்காக இதெல்லாம் பண்ணவும் கிடையாது அப்படின்ட்டு ஹீரோ ஒரு ஃப்ராடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சித்ரா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏர்போர்ட்டுக்கு வராங்க. அப்போ கரெக்டாக இந்த கோல்டு மாரியோட கேங்கு கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்போ தான் சித்ரா பார்த்தீங்கன்னா விஷயத்த சொல்கிறாங்க, ஹீரோ ஒரு ஃப்ராடுன்னு எனக்கே இப்போ தான் தெரிஞ்சுது, ஏர்போர்ட்ல இருந்து டைமண்ட் அடிக்கிறதுக்கான திட்டத்தை போட்டிருக்கிறேன் அப்படிங்கும்போது ஒன்று பண்ணு, நீ ஏன் கண்ட்ரோலில் இரு, டைமண்ட் எடுத்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணு, அவங்க கிட்ட இருந்து டைமண்டை நாங்கள் அடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு மாரியோட ஆட்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ சிங்கு கிட்ட போயிட்டு நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்க, ஆக்சுவலாக இந்த ஏர்போர்ட்டில் வந்து டைமண்ட் கடத்தல் சம்பவம் ஒன்று நடக்க போது, தயவு செஞ்சு அவங்களையெல்லாம் வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நேர்மையாக எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றாங்க இந்த சித்ரா. சிங்குக்கு எல்லாமே தெரியுது, ஆனாலும் மேல் இடத்துல இருந்து ப்ரெஷர் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை தயவு செஞ்சு நீங்கள் மீடியாவில் எதுவும் போட்டுறாதீங்க, நாங்கள் எதுனாலும் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சிங்கு மினிஸ்டர் கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி இல்லீகலாக மாட்டியிருக்கு சார், நம்ம வந்து எப்படி சார் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுறாரு. சிங்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஹீரோ பிளானை சொல்லிடுறாரு. ஏசி வென்டிலேஷன் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த லாக்கர் ரூம்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய லாக்கர் ஓப்பன் பண்ணி டைமண்ட் அடிக்கிறது தான் பிளான் அப்படின்ட்டு அந்த பிளானை ப்ராப்பராக எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்க. நினச்ச மாதிரியே போய் அந்த லாக்கர் ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய டைமண்டை எடுத்து சந்தோஷப்படும் போது இந்த டைசன் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு ஹீரோட முகத்தில் அந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறாரு. அண்ணன் இந்த டைமண்டை மட்டும் தான் வாங்கிட்டு வர சொன்னார், உன்னை கூப்பிட்டு வர சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை படுக்க போட்டு அந்த டைமண்ட் ஆட்டையை போட்டு இவனுங்க கிளம்பிடுறானுங்க. நேராக நம்ம டாலர் அழகு கிட்ட போயிட்டு
டைமண்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சுனே அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்தா அதில் டைமண்ட் இல்லை. நீ அவன் கையில் கொடுத்தியா அப்படிங்கும் போது, கையில் தானே அவன் எடுத்து பார்த்தான் அப்படிங்கும் போது, கையில் பட்டுருச்சுனாலே போச்சு, அவன் ட்ரிக் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா சிங்கு கிட்ட கையும் களமா மாட்டிக்கிட்டாங்க. ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்த மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா சரக்கு போட்டு மட்டையாயிட்டாரு. அதனால சிங்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைசன் கையில் இருக்கக்கூடிய அந்த மயக்க மருந்து ஸ்ப்ரேயை நம்ம சிங்கு மேலே அடிக்க, சிங்கு எந்த ரியாக்ஷனுமே பண்ணாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாரு. ஏன்டா அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னால் மூஞ்சில் தண்ணியை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ தான் தெரிய வருது அந்த ஸ்ப்ரேயே ஃபேக் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஹீரோ மயங்கின மாதிரி நடிச்சுட்டு ஒரிஜினல் டைமண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எஸ் ஆகிட்டாரு அப்படின்றது தெரிய வருது. ஸோ சம்மந்தப்பட்ட கேங் எல்லாருமே, அதாவது இந்த 3 கேங் இருக்காங்க இல்லையா, கல்கண்டு ரவி, டாலர் அழகு, அப்புறம் மாரி கோல்டு அப்படின்ட்டு எல்லாரும் இந்த சிங்கு கிட்ட மாட்டி ஜெயிலுக்கு போகிறாங்க. அங்கே கட் பண்ணால் ஒரு மேஜிக் ஷோவில் நம்ம ஹீரோ வந்து கலந்துக்கிறாரு. அப்போ ஹீரோ கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட பிளானில் சப்போர்ட்டாக இருந்தவங்க. இப்போ தாங்க ஹீரோ இதெல்லாம் எதுக்காக பண்ணார் அப்படின்ற விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலாக படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த 3 பேரும் ஒரு சேட்டை கொன்னுட்டு தானே அந்த சேட்டோட இடத்த ரிப்ளேஸ் பண்ணாங்க. அந்த சேட்டுக்கிட்ட கணக்கு புள்ளையாக வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் நம்ம ஹீரோடைய அப்பாங்க. ஆக்சுவலாக ஹீரோடைய அப்பா தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹீரோடைய அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் ஜெயிலே இறந்து போயிட்டாரு. தன்னுடைய அப்பா இறந்ததுக்கு காரணம் இந்த 3 பேர் தான் அப்படின்ட்டு இந்த 3 பேர்த்த ஒரே நேர்கோட்டில் வர வச்சு செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்றது தான் ஹீரோடைய பிளானு. அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி அதை செஞ்சும் காட்டிட்டாரு. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்த ஹீரோ மட்டும் பண்ண கிடையாது. ஹீரோக்கு சக்தி அப்படின்ற ஒரு தம்பி கூட இருக்கிறான். 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் மொத்த பிளானையும் பண்ணி இருந்திருக்கிறாங்க. இந்த பிளானை பிசிறு இல்லாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே 3 வருஷமாக அந்த ஏர்போர்ட்டில் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையுமே தெரிஞ்சு வச்சுருந்துருக்கிறாருங்க நம்ம ஹீரோ. எண்ட் ஆஃப் த டே அந்த தங்கம் டைமண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட தான் இருக்குது. இப்போது வழக்கம் போல் ஏர்போர்ட்டில் வந்துட்டு மாப் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது இந்த பொண்ணும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுறாரு. அப்போ அந்த காதல் கதை உண்மையிலேயே உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குதுங்க. நான் தான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் எலிமெண்ட்டும் டீட்டெயில்ஸும் இந்த படத்தில் இருக்குது. டைம் இருந்ததுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.